Hello and welcome back to Offside Kootam for yet another video. இன்டர்நேஷ்னல் பிரேக்குன்னு சொல்லிட்டு என்னடா நீங்களும் பிரேக்குக்கு போயிட்டீங்களா அப்படின்னு நம்ம மக்கள் கேட்பாங்க கமெண்ட்ஸில் இந்த வீடியோவில். பட் கொஞ்சம் டைட்டாக போகுது. பட் வி ஆர் ஸ்டில் பேக். நிறைய நிறைய டாபிக்ஸ் ஆஃப் டிஸ்கஷன். சரி, இதெல்லாம் சேர்த்து வச்சு நம்ம ஒரே வீடியோவில் வந்து ஒன்றுனா டிஸ்கஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் வரோம். அண்ட் ஆஸ் யூஷுவல் நம்ம கூட ஸ்ரீராம் ஜாயின் பண்ணியிருக்காரு. அண்ட் ஃபஸ்ட்டு நம்ம ஆரம்பிச்சிடலாம். ஃபஸ்ட்டு நம்ம செல்டா லைக் ஷேர்லாம் யார் யார் சொல்லுவா? லைக் ஷேர் சப்ஸ்கிரைபா. சரி மக்களே, இந்த வீடியோ வந்து எல்லாரும் லைக் பண்ணிடுங்க. ஆஸ் யூஷுவல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஆல்மோஸ்ட் 800 சப்ஸ்கிரைபர்ஸ் கிட்ட வந்துட்டோம். ஆல்மோஸ்ட் வந்துட்டு இருக்கோம். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி இந்த வீடியோ வந்து எல்லாருக்கும் லைக்கும் போட்டுருங்க. அப்படியே வந்து உங்கள் தாட்ஸ் என்ன, நாங்கள் பேசுகிற டாபிக்ஸ் பற்றி அதெல்லாமும் இந்த கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. நாங்கள் வந்து அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுறோம். போயிடலாமா? கண்டிப்பா. எஸ் சார். எஸ். இந்த பையனை அட்மினோட பார்க்க வைக்கிறதே ஞாபகப்படுத்துறதே எனக்கு ஒரு வேலையா இருக்கு மக்களே, எல்லா வீடியோலயும். பட் ஓகே, ஆன் த ஃப்ளிப் சைட் நம்ம குட் நியூஸ் வச்சே ஃபஸ்ட்டு நம்ம ஆரம்பிப்போம். செல்டா வீகோ கூட வந்து நம்ம அருமையான ஒரு பர்ஃபார்மன்ஸ் போட்டு 4-2 அப்படின்னு ஜெயிச்சிருக்கோம் இந்த மேட்சை. ராபர்ட் லெவன்டாஸ்கி த டாக்கிங் பாயிண்ட் ஆஃப் திஸ் கேம் ஸ்டார்ட் பண்ணார், வந்தார், ஹேட்ரிக்கோட கதையை ஆரம்பிக்கிறாரு. பேக் டு த பிளேயிங் 11. ஸோ ஓவராலாக ஃபஸ்ட்டு நம்ம இந்த செல்டா பர்ஃபார்மன்ஸ் பற்றி உங்கள் தாட்ஸ் என்ன, அதுக்கப்புறம் லெவன்டாஸ்கியோட கம்பேக் எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறத பற்றி உங்கள் தாட்ஸ். ஃபர்ஸ்ட் தாட் அப்படின்னா, மேட்சுக்கு போறதுக்கு முன்னாடி நம்ம இந்த கிளப் ருஹேவோட ரெவ்யூல சொல்லியிருந்தோம். கிளப் ருஹே ரெவ்யூ அண்ட் செல்டா விகா ரெவ்யூலேயே வந்து இந்த நீ கூட சொல்லியிருந்த இந்த ஜரகோசா, இந்த ஆஸ்பாஸ், இந்த இக்லாசியஸ் அவன் இவனுங்கெல்லாம் சேர்ந்து நம்மள என்ன பண்ண போறானுங்க, இந்த சக்கர வியூகம் மாதிரி இப்படி வச்சு இப்படி இந்த ட்ரையாங்கிள் ஃபார்ம் பண்ணி நம்மள கொளுத்திடுவானுங்களோ அப்படின்னு வந்து ஒரு 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 ரொம்ப நாள் கழிச்சு வந்து ஒரு மேட்சுக்கு வந்து நான் கொஞ்சம் ரொம்ப ஒரு டென்டேட்டிவா போயிருந்தேன். ஒரு மாதிரி கான்பிடென்டா இல்லாம நான் மேட்ச் பார்த்தேன். ஐயோ என்ன ஆக போகுது, ஏன்னா வந்து நம்மளோட டிஃபென்சிவ் கிளாஸ் வந்து நாளுக்கு நாள் ரொம்ப மோசமா போயிட்டு இருக்கே அப்படிங்கிற ஒரு கன்சர்ன்ல நம்ம பேசியிருந்தோம். என்னென்ன சேஞ்ச் பண்ணணும் அப்படிங்கறத பத்தி நம்ம பேசியிருந்தோம். என்னெல்லாம் சேஞ்ச் பண்ணலாம், என்னெல்லாம் ப்ராப்ளம் இருக்கு அப்படிங்கறத பத்தி பேசியிருந்தோம். அதுக்கு நல்ல சப்போர்ட் நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. நிறைய பேர் அவங்களோட கருத்தையும் சொல்லியிருந்தாங்க. ஸோ மக்களே, அதுக்கெல்லாம் ரொம்ப நன்றி. ஃபர்ஸ்ட் தாட்னு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் சொன்ன மாதிரி கொஞ்சம் டென்டேட்டிவா தான் இருந்தேன் நான். நான் வந்து கொஞ்சம் பாயிண்ட் டிரா பண்ண போறோம் அப்படிங்கிற மாதிரி தான் எதிர்பார்த்தேன் நான். இன்டென்ஷனலி ரியல் மேரிட டிரா பண்ணியிருந்தாங்க பாயிண்ட். ராயோ வயக்கானோட அவே மேட்ச்ல வந்து நில் மேட்ச் முடிஞ்சிருந்தது. நமக்கு முன்னாடி இந்த மேட்ச் நடந்துச்சு. அப்ப நான் நினைச்சேன், ஐயோ நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி எது, இப்போ வந்து நம்ம அவுட் ஆஃப் ஃபார்ம்ல போறோமே மேட்ச்க்குள்ள, இது நமக்கு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி, ஏன்னா அவங்களும் டிரா பண்ணிட்டானுங்க பாயிண்ட், இதுதான் நம்ம கேட்சப் பண்றதுக்கான சரியான டைம் அப்படிங்கிற மாதிரி நான் யோசிச்சுட்டு இருந்த போதுதான் லெவன்டோஸ்கி ஸ்டார்ட் பண்ணியிருந்தான் லைனை பார்த்தும் போது. அப்பயே வந்து ரைட்டு கிளிக் வந்து இது வந்து இனிமே வேலையாவாது, இனிமே நம்ம வந்து இறக்கி ஆகணும் மெயின் மேனை அப்படின்னு இறக்கிருந்தான். அவ்வளவுதான் அப்படின்னு நினைச்சேன். ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து கொஞ்சம் கேட்டிக்கா தான் இருந்தது. பட் செகண்ட் ஹாஃப் பத்தி நம்ம இன்னும் கொஞ்சம் பேசுவோம். பட் செகண்ட் ஹாஃப் பெர்ஃபார்மன்ஸ் வந்து போன சீசன் பார்சாவை பார்த்த ஒரு கிளிம்ஸ் இருந்தது எனக்கு வந்து. அந்த கண்ட்ரோலா இருக்கட்டும், நம்ம வந்து நம்ம டிஃபெண்ட் பண்ண விதமா இருக்கட்டும், நம்ம ப்ரெஷர் அந்த பால் போட்டதா இருக்கட்டும், எல்லாமே வந்து இந்த சீசன்ல என்னெல்லாம் பண்ணுமோ அதை விட கொஞ்சம் பெட்டரா இருந்தது. ஸோ நம்ம கொஞ்சம் டிஃபென்ஸ்ல ஒர்க் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி எனக்கு வந்து கொஞ்சம் கிளிம்ஸ் தெரிஞ்சுது நிறைய நிறைய இடத்துல பார்க்கும்போது. ஸோ அதை பத்திலாம் இன்னும் நல்ல டீட்டெயிலா பேசுவோம். இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் தாட். மச் நீடட் பாயிண்ட், ரொம்ப ரொம்ப க்ரூஷியல், எஸ்பெஷலி ரியல் மேட்ரிட் பாயிண்ட் அது பண்ணும்போது நம்ம அதை கேபிட்டலைஸ் பண்றது, அதை வந்து சூப்பரா பண்ணிட்டோம். ஸோ யா, இன்னும் கொஞ்சம் பேசுவோம். நீ சொல்லு என்னோட ஃபர்ஸ்ட் தாட். ஐ திங்க் ஆமாம், நீங்கள் சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் ஆஃப் பார்த்துட்டு நானும் சரி என்னடா திருப்பி திருப்பி வந்து பழைய கதையே, பழைய பழைய குருடி கதவை திரடி. திருப்பி மீண்டும் மீண்டுமா மீண்டும் மீண்டும் அதே தானா. ஏன்னா கரெக்டாக ஃபர்ஸ்ட் பெனால்ட்டி கிடைக்கும், கோல் அடிப்போம். அப்புறம் ஆமா, திருப்பி அவனுங்க ஆல்மோஸ்ட் கிக் ஆஃப்ல பெனால்ட்டி ரீப்ளே போயிட்டு இருக்கும், டக்குன்னு பார்த்தா அவங்க உள்ள இருந்து கிராஸ் பண்றான், இவன் கோல் அடிக்கிறான். அந்த மாதிரி தான் இருந்துச்சு. நிறைய டைம் அப்படிதான் இருந்துச்சு. அது டக்குன்னு இந்த வந்து செகண்ட் கோல் அந்த இக்லாசியாஸ் என்ன பினிஷ் அது. அப்பா, அதுவும் இல்லாம எனக்கு ரெண்டு கோலுமே வந்து செஸ்னி வந்து இன்னும் கொஞ்சம் பண்ணிருக்கலாமோ அப்படின்னு தோணுது. கிளப் ருஹேல ஆடும் போதும் சரி, இந்த மேட்சும் ஆடும் போதும் சரி, கொஞ்சம் சேவபிளான சான்ஸ் தானோ அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. மேபி நம்ம இத்தனை நாளா ஜுவான் கார்சியாவை பார்த்துட்டு இருந்தனால அப்படி தோணுச்சா அப்படின்னு தெரியல.
நாட் டு பி ஹார்ட் ஆன் செஸ்னி. அவனை வந்து நம்ம கிட்ட அவ்வளவுதான் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும். பட் எனக்கு தோணுச்சு கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் பெட்டரா பண்ணிருக்கலாமோ அப்படிங்கிற மாதிரி 2 கோலுக்குமே. யா பட் அகைன் ஃபர்ஸ்ட் ஹாஃப் பார்த்துட்டு என்னடா திருப்பி இந்த ஆஃப் சைடு போட்டு உடைக்கிறானுங்களே அவ்வளோதானா சோலி முடிஞ்சு போல அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும் போது தான் வந்து நம்ம அந்த செகண்ட் ஹாஃப் பர்ஃபார்மன்ஸ் போட்டோம். சரியான பர்ஃபார்மன்ஸ். ஐ திங்க் எரிக் கார்சியா அண்ட் எரிக் கார்சியாவுக்கு கூடோஸ் கொடுத்தாகணும், ஃப்ராங்கி டியாங்க்கு கொடுத்தாகணும், அண்ட் அஃப்கோர்ஸ் டேனி ஆல்மோ. நம்ம ஏன்னா ஒரு 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 விஷயம் மறந்துட்டோம். அந்த ஃபைனல் மினிட்ஸ்ல வந்து டக்குன்னு சேஞ்ச் பண்ணிட்டாங்க. கசாடோவுக்கு ஆமா ஆமா பதிலாக ஆமா. பட் ஆல்மோ வந்து டீப்பான அந்த ஆல்மோஸ்ட் ஒரு 4-3-3 வித் டியாங் as a pivot மாதிரி தான் ஆடணும். ஏன்னா வேற ஆளே இல்லை, மிட்ஃபீல்டில் வேற ஆளே இல்லை. ஸோ அப்படி இருக்கும் போது டேனி ஆல்மோவும் ஐ வாஸ் வெரி ப்ரிட்டி ஹாப்பி இந்த பர்ஃபார்மன்ஸில். பேசிக்ஸை கரெக்டாக பண்ணா, மிட்ஃபீல்டில் பால் லூஸ் பண்ணாமல் கொஞ்சம் நல்லா ஆடினா. பட் ஆஃப்கோர்ஸ் கம்மிங் பேக் டு த மெயின் மேன் ராபர்ட் லெவன்டாஸ்கி. ஒரு நம்ம இதை வந்து என்ன சொல்றது, கோட்டாவே எழுதி வச்சிடலான்னு நினைக்கிறேன். ஒரு ப்ராப்பர் ஸ்ட்ரைக்கர் டீம்ல இருந்தா எவ்வளோ டிஃபரன்ஸ் இருக்குங்கிறத வந்து இது இந்த கேம் வந்து ஒரு பர்ஃபெக்டான எக்ஸாம்பிள். இட் வாஸ் நாட் என்ன சொல்றது, அவன் ஒன்றும் ஃபெரான் மாதிரி ப்ரெஸ் பண்ணலை, இல்லை ஃபெரான் மாதிரி அப்படி மிட்ஃபீல்டில் இறங்கி வந்து பால் எடுத்துட்டு போகிற மாதிரி ஸ்ட்ரைக்கர் இல்லை. பட் அவன் அந்த கரெக்டான அந்த கில்லர் இன்ஸ்டிங் அவனுக்கு இருந்துச்சு கரெக்டா. அந்த ரத்தத்திலேயே ஊறி இருக்குன்னு சொல்லுவாங்கல்ல, கோல் அடிக்கிறது ரத்தத்திலேயே ஊறி இருக்குன்னு சொல்லுவாங்கல்ல சில பிளேயர்ஸுக்கு எல்லாம். அதுல ஒருத்தன் தாங்க லெவன்டோஸ்கி. லெவன்டோஸ்கி அப்படின்னா கோல் அவ்வளவுதான். 2 கோலுமே ராஷ்வர்ட் போட்ட 2 அசிஸ்ட், ராஷ்வர்ட் ஒரு அசிஸ்ட் போட்டான்னு நினைக்கிறேன். அந்த கிராஸ் ஒன்று போட்டு லெவன்டோஸ்கி ஃபினிஷ் ஒன்று, அப்புறம் அந்த கார்னர்ல இருந்து ஒரு அடிச்ச ஹெட்ரும் ஒன்று. அதெல்லாம் அப்பா 37 இயர் ஓல்ட் ஸ்ட்ரைக்கர் வந்து இந்த மாதிரி ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கறது இட்ஸ் அ வெரி வெரி ஹியூஜ் திங். அவன் ஃபிட்னஸ்க்கு நம்ம கிரெடிட் கொடுத்தே ஆகணும். எவ்வளவு ஃபிட்டா இருக்கான் இந்த ஏஜ்லயும், தட் ஹி கேன் பெர்ஃபார்ம். சூப்பரான பாயிண்ட். ஏன்னா அவன் வந்து லாஸ்ட் இன்டர்நேஷனல் பிரேக் போயிருந்த போது இன்ஜுரி ஆனப்போ அவன் 6 வீக் அவுட்னு ரிப்போர்ட் வந்தது. ஆனா இந்த இன்டர்நேஷனல் பிரேக் போறதுக்கு முன்னாடியே வித்தின் 1 மந்த்ல அவன் திருப்பி வந்துட்டான். வித்தின் 3 வீக்ஸ்லயே அவன் திருப்பி வந்துட்டான். ஸோ அப்ப வந்து அவன் என்னதான் வந்து அவனோட வயசு ஆனா கூட அவன் பாடியை வந்து எந்த மாதிரி அவன் பாத்துக்கிறான் அப்படிங்கறது வந்து இந்த வந்து உடம்பே கோயில் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அதுக்கு வந்து எக்ஸாம்பிள் வந்து லெவன்டோஸ்கி தான். சீரியஸாவே நம்ம டீம்ல சொல்றேன், வேற மாதிரியான ஒரு ஃபிட்னஸ் இந்த வயசுல வந்து மெயின்டைன் பண்றான். ஏன்னா வந்து ஈஸியே கிடையாது. அந்த அந்த இடத்துல வந்து அவ்வளோ ஹை லெவல் ஃபுட்பால் விளையாடிட்டு இருக்கும் போது இந்த மாதிரி ஃபிட்னஸ் மெயின்டைன் பண்றது, அந்த மாதிரி டீமோட கோப்பப் பண்றது, ஏஜிங் ஆகிட்டு இருக்கும் போது இதுல வந்து வெரி வெரி பிளசன்ட் சைட் டு சி தான். இந்த மாதிரியான ஒரு பிளேயர் பண்றது வந்து நம்ம டீமுக்கு பண்றாங்க போது ரொம்ப ரொம்ப பார்க்க நல்லா இருக்கு. அண்ட் ஆஃப்கோர்ஸ் நம்ம சின்ன பையன் லமீன் யமால் வித் அனதர் கோல், ஒன்ஸ் அகெயின் இன்னொரு ஜிஏ. அப்புறம் நம்ம ராஷ்வர்டும் ஒன்ஸ் அகெயின் டபுள் 2 அசிஸ்ட்ஸ் இன் த சேம் கேம். ஸோ கம்ப்ளைண்ட்ஸே இல்லை யாரை பற்றியும். அண்ட் ஐ திங்க் கோயிங் ஃபார்வர்ட் எரிக் கார்சியாவை வந்து நம்ம மோர் ரைட் பேக் ரோலில் பார்ப்போமாங்கிறது ஒரு கேள்வி. ஏன்னா வந்து ஆப்வியஸ்லி இப்படி ஒரு பர்ஃபார்மன்ஸ் கன்சிஸ்டண்ட்டாக பண்ணிட்டு இருக்கும் போது ஹி டெஃபினெட்லி டிசர்வ்ஸ் டு பி இன் த பிளேயிங் 11, இந்த ஸ்டார்டிங் 11. அண்ட் இன்னைக்கு அரௌஹோவும் நல்லா பர்ஃபார்ம் பண்ணான். அரௌஹோ அண்ட் குபாசியும் வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணாங்க. ஸோ வில் தட் பி ஆர் டிஃபென்ஸ்? நம்ம அடுத்த ரெஸ்ட் ஆஃப் த சீசனுக்கு இந்த டிஃபென்ஸ் நம்ம ஆடுவோமாங்கிறது நம்ம அடுத்த அத்லெட்டிக் கிளப் ஆடும் போது தான் வந்து நம்மளுக்கு தெரியும். பட் கம்மிங் பேக் டு செல்டா மேட்ச் ஃபைனல் டாக்டிக்கலாவும் நல்ல ஒரு டிஃபரன்ஸ் நான் பார்த்தேன். நம்ம வந்து டிஃபென்சிவா வந்து கொஞ்சம் லேக் ஆகிறோம் அந்த பிரஸ் ரிலீஸ் ஆகும்போது அப்படின்னு வந்து பிராங்கி வந்து ரொம்ப டீப்பா வந்து ஆடி இருந்தான். பிராங்கி வந்து நம்ம வந்து பால் லூஸ் பண்றப்பெல்லாம் வந்து நம்மளோட டிஃபெண்டருக்கு வந்து பின்னாடி வந்து நல்ல சப்போர்ட் கொடுத்து ஆடி இருந்தான். அதுவும் ஒரு ரீசன் நம்ம செகண்ட் கோல் கன்சிடர் பண்ணதுக்கு. ஏன்னா வந்து பிராங்கி வந்து அந்த பிளேயரை அவன் தான் வந்து முன்னாடி அவன் இருந்திருந்தானா அந்த இடத்துல அவன் தடுத்துருப்பான். அவனை பின்னாடி ஆடு அப்படின்னு ஒரு டாக்டிக்கல் ஸ்விட்ச் பண்ணனால அந்த கோல் வந்தது. பட் அந்த ஸ்விட்ச் பண்ணனால தான் நம்ம செகண்ட் ஹாஃப்ல அவ்வளவு கண்ட்ரோல் பண்ணோம். பிராங்கி பின்னாடி வந்து நமக்கு வந்து நல்ல ஒரு டிஃபென்சிவா இன்னும் கொஞ்சம் சாலிடாரிட்டி இருந்தது நமக்கு வந்து பிராங்கி பின்னாடி வந்து ஆடினது. கொஞ்சம் ப்ரொஆக்டிவா திங்க் பண்ணி நம்ம பண்றது வந்து கொஞ்சம் நல்ல விதமா நான் பாக்குறேன் பிளிப்பி கிட்ட. ஏன்னா வந்து இப்படிதான் பண்ணுவேன் அப்படின்னு ரொம்ப அடமெண்டா இல்லாம நம்ம சொல்லியிருந்த மாதிரி கொஞ்சம் ட்வீக்ஸ், கொஞ்சம் பிளேயர்ஸுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் டாக்டிக்கலா கொஞ்சம் சேஞ்சஸ் பண்றது வந்து
டாக்டிக்கலாவும் சரி, நம்ம ஒரு பர்சனாலிட்டி வைஸாவும் சரி, நம்ம டீமுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் கான்ஃபிடன்ஸ் வரும். ஓகே, நம்ம வந்து கொஞ்சம் வேற மாதிரி பண்ணா நம்ம டீமுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருக்கு அப்படின்னு ஒரு கோச் பண்றாரு அப்படின்னா, அதை பார்க்கும்போது பிளேயர்ஸ்க்கு இன்னும் கொஞ்சம் பிலீவ் வரும். ஓகே, நம்ம பண்றது வந்து கரெக்டா இருக்கு, இன்னும் கொஞ்சம் எஃபெக்டிவா நமக்கு தெரியுது அந்த பிட்ச் அப்படின்னு வந்து இன்னும் கொஞ்சம் எஃபெக்டிவா இருக்கும். இதுதான் வந்து டாக்டிக்கல் வைஸா நான் பார்த்தது. நீ சொன்ன மாதிரி எரிக் கார்சியா வேற லெவலுங்க. சென்டர் பேக்கா கொடுக்குறியா, நான் ஆடுறேன். ரைட் பேக்கா கொடுக்குறியா, ஆடுறேன். அப்பப்போ லெஃப்ட் பேக்கா கொடுக்குறியா, நான் அதுவும் ஆடுறேன். அவனுக்கு போன தடவை கிளப் இதெல்லாம் நோஸ் இன்ஜுரி. அவனுக்கு நோஸ் டிஸ்லோகேட் ஆயிடுச்சு. இந்த மூக்கு வந்து இது மாஸ்க் போட்டு தான் ஆடினான். ஸோ வேற லெவல் கமிட்மெண்ட், வேற லெவல் டீம் பிளேயர். வித் த ஃபார்ம் தட் ஜூல்ஸ் குண்டே இஸ் கரண்ட்லி இன், அவன் வந்து ஃபார்ம் பேக் பண்ணல அப்படின்னா எரிக் கார்சியா ஸ்டார்டிங் ரைட்டவே. அடுத்த மேட்சுக்கு நான் டேரக்டா ஸ்டார்ட் பண்ணுவேன் எரிக் கார்சியாவை. குண்டேவை நான் பெஞ்ச் தான் பண்ணுவேன், ஏன்னா அந்த மாதிரி ஃபார்ம்ல இருக்கான் எரிக் கார்சியா. ஸோ அதே மாதிரி நம்ம ஃப்ரெண்ட் த்ரீயும் நீ சொன்ன மாதிரி ராஷ்வர்டு சரியான அசிஸ்ட், எல்லா மேட்சும் அதாவது பண்ணிடுறான். அது ராஷ்வர்டு இன்னொரு பாயிண்ட் நான் நல்ல ஒரு இடத்துல படிச்சேன் என்னன்னா, நீங்கிட்ட ராஷ்வர்டு மாதிரி ஒரு பிளேயர் கிட்ட வந்து நீங்க கன்சிஸ்டன்சி எதிர்பார்த்தீங்கன்னா நீங்க தான் பெரிய முட்டாளு. ராஷ்வர்டு வந்து ஒரு மொமெண்ட் பிளேயர். ஒரு மேட்ச்ல ஒரு 2-3 மொமெண்ட் அவனுக்கு கிடைச்சது அப்படின்னா அவன் வந்து அசிஸ்டோ இல்ல கோலோ போட்டுருவான். அதுக்கு மட்டும்தான் நீங்க அவனை வச்சுக்கணுமே தவிர, அவன்கிட்ட போய் நீ கன்சிஸ்டன்சி எதிர்பார்க்கற அப்படின்னா நீ தான் வந்து ஒரு தப்பான பிளேயர்கிட்ட போய் தப்பான விஷயத்தை எதிர்பார்க்கற அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் நான் படிச்சேன். அது ஆக்சுவலா இட் மேக் சென்ஸ்ன்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. ஏன்னா அவன் அந்த மாதிரியான ஒரு பிளேயர் தான். அவன்கிட்ட போய் நீ லமீன் யாமால் மாதிரி எல்லா மேட்சும் நீ ஏதாவது கிரியேட் பண்ண, நீ ஏதாவது பண்ணிக்கிட்டே இரு, ரஃபீனியா மாதிரி இதை பண்ணு அதை பண்ணுன்னு கேட்கறது வந்து ஐ டோன்ட் திங்க் இட்ஸ் ஃபேர் ஆன் த பிளேயர் ஆல்சோ. ஏன்னா அவன் இந்த மாதிரியான பிளேயர் அப்படின்னு தெரிஞ்சுதான் நம்ம வாங்கியிருக்கோம். ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம டிமாண்டும் அதுக்கேற்ற மாதிரி தான் வைக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஒரு தாட் ப்ராசஸ்க்கு நான் வந்துட்டேன். ஐ திங்க் ஐ அக்ரி. ஏன்னா ஸ்ட்ரீம்லேயும் நாங்கள் இதை பற்றி தான் லைவ் ஸ்ட்ரீம்லேயும் அதான் பேசிகிட்டு இருந்தோம். தட் ராஷ்வர்டோட ப்ராப்ளமே வந்து அவன் அந்த மொமெண்ட்ஸில் டெலிவர் பண்ணுறான். லைக் எல்லா மேட்சும் ஒரு ஜிஏ கொடுக்குறான். பட் இன் இன் லைக் மேட்சுக்கு நடுவுலேயே ரொம்ப இன்கன்சிஸ்டண்ட்டாக இருக்கான். லைக் ஒரு 10 மினிட்ஸ் நல்லா ஆடுறான் அண்ட் தென் 10 ஆமா. மினிட்ஸ் வந்து என்ன பண்ணுறானே தெரியல. பட் இந்த மேட்ச்சில் அவன் டிஃபென்சிவ்லி 2 பேரும் சாலிடாக இருந்தாங்க. லமீனும் சரி ராஷ்வர்டும் சரி செகண்ட் ஹாஃபில் வந்து நல்லா இறங்கி ஃபால் பேக் பண்ணி டிஃபெண்ட் பண்ணாங்க. அந்த 2 விங்கர் இறங்குனதுலேயே தெரிஞ்சிருச்சு நம்ம எவ்வளோ எவ்வளோ டிஃபென்சிவாக சாலிடாக இருக்கலாம் அப்படிங்கிறது இந்த செகண்ட் ஹாஃப். அண்ட் டுவர்ட்ஸ் த எண்ட் ஆஃப் த மேட்ச் இந்த ஃபெர்மின் போய் ஃபிஸ்ட் பம்ப் பண்ணா இவன் எரிக்க அப்படியே எல்லாம் ஒரு வைப்ல எனர்ஜியில கத்துறாங்க. அப்போவே தெரிஞ்சிச்சு ரைட்டு இதுதான் தேவைப்பட்டுச்சு டீமுக்கு. அண்ட் இந்த செகண்ட் ஹாஃப் பெர்ஃபார்மன்ஸ் ஒரு மச் நீடட் கான்ஃபிடன்ஸ் பூஸ்டாக இருந்திருக்கு அப்படிங்கிறது நல்லாவே பிளேயர்ஸ் ஃபேஸ்ல நல்லாவே விசிபிளா இருந்துச்சு. ஸோ அந்த பிராங்கி என்ன பெர்ஃபார்மன்ஸ். பிராங்கியா மிட்ஃபீல்ட வந்து டோட்டல் கண்ட்ரோலுங்க. அட்டாக்கா இருந்தாலும் சரி, கண்ட்ரோலிங்கா இருந்தாலும் சரி, பிளே மேக்கிங்கா இருந்தாலும் சரி, இந்த மேட்ச் என் டீமுக்கு நான் தாண்டா செய்வேன், அப்படி தாண்டா செய்வேன்னு சரியான கேம். சான்ஸே இல்லை. நான்லாம் திரிச்சிட்டேன். அவன்கிட்ட இருந்து பாலை வாங்கவே முடியல, பாலை அவன்கிட்ட இருந்து எடுக்கவே முடியல. செல்டாவிகோ மேனேஜர் கிட்ட கேட்டிருந்தாங்க பிரஸ் கான்ஃபரன்ஸ்ல மேட்ச் முடிஞ்சதுக்கு அப்புறம் போஸ்ட் மேட்ச்ல, பிராங்கி டியாங் பெர்ஃபார்மன்ஸ் பத்தி என்ன நினைக்கிறீங்க, அவன் வந்து மிட்ஃபீல்ட வந்து பயங்கரமா கண்ட்ரோல் பண்ணி உங்களை வந்து அவுட் பிளே பண்ணிட்டான்ல மிட்ஃபீல்ட அப்படின்னு வந்து அவன் சொல்லியிருந்தான். பிராங்கி டியாங்கிட்ட இருந்து பால் எடுக்கணும் அப்படின்னா அவன் நான் கொலை பண்ணிட்டு தான் பால் எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி வி ஷுட் கில் பிராங்கி டு கெட் த பால் அவே ஃப்ரம் ஹிம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தான் சர்காஸ்டிக் வேல. அந்த மாதிரி ஒரு ஒரு பிரைஸ் வந்து ஒரு ஆப்போனன்ட் மேனேஜர்கிட்ட இருந்து வருது வந்து அவன் எந்த மாதிரியான ஒரு பிளேயரு அப்படின்னு வந்து ஒரு மேட்சும் வந்து எஸ்பெஷலி பெட்ரி இல்லாதப்போ நமக்கு வந்து அந்த அந்த இதுதான் தேவை. பிராங்கி கிட்ட இருந்து நான் இருக்கேன்டா நம்ம மிட்ஃபீல்ட்ல அப்படின்னு வந்து தனியா நின்று காட்டுறான். ஸோ அது வந்து பாக்குறதுக்கு வந்து அவ்வளவு நல்லா இருந்தது. அவன் கேப்டனாவும் சரி, ஒரு பர்சனாலிட்டியாவும் சரி, அவனோட குவாலிட்டி ஆப்வியஸா சொல்லவே தேவையில்லை. அந்த குவாலிட்டி நமக்கு தெரியும். அதை டெலிவர் பண்ணும்போது இன்னும் பார்க்க நல்லா இருக்கு. ஒரு ரெட் கார்டு தான் ஒரு 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 தேவையில்லாத, அதெல்லாம் செகண்ட் எல்லோவே இல்லைங்க. அவன் ஒண்ணுமே பண்ணலங்க. செகண்ட் எல்லோக்கான மரியாதையே போச்சு இப்பெல்லாம். சும்மா ஏதாவது ஃபவுல் பண்ணாலே செகண்ட் எல்லோ கொடுத்துட்றானுங்க. அவன் ஒண்ணுமே பண்ணல. அவன் ஸ்டாம்ப் கூட பண்ணல, கால் ட்ரிப் கூட பண்ணல. அவன் சும்மா அவன் கான்டாக்ட் பண்ணி அவன் வந்துட்டான், அதுக்கு ரெட் கார்டு. ஒரே ஒரு கெட்ட விஷயம் என்னன்னா இப்ப அட்லெட்டிகோ கிளப் மேட்சுக்கு வந்து பிராங்கி கிடையாது. ஸோ அது ஒண்ணு இருக்கு. ஸோ நீங்க சொன்ன மாதிரி டேனி ஆல்மோ ஒரு நல்ல கேம் தான். ஆன் தட் பாசிட்டிவ் நோட் நம்ம கிளப்புக்கு வந்து எப்படா நல்ல செய்தி வரும்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கும் போது தான் என் தலைவன் வந்து இறங்கினான் கேம்ப் நோல. அப்சல்யூட் சினிமா. அவுட் ஆஃப் நோவேர். பார்சலோனாக்கே தெரியல. அவன் வந்து இன்ஸ்டாகிராம் ஓப்பன் பண்றேன், காலையில பார்த்தா மெஸ்ஸி அட் கேம்ப் நோ ஒரு இமோஷனலான ஒரு கேப்ஷன் போட்டிருந்தான்.
அதுக்கப்புறம் மாற ஆரம்பிச்ச திங்ஸ் தான் நம்மளுக்கு. ஜோவான் கார்சியா ரிட்டர்னு ஃப்ரம் இன்ஜுரி, ரஃபீனியா வந்துருவான்னு போட்டிருக்காங்க ஃப்ரம் இன்ஜுரி, கேம்ப்னோ ரிட்டர்ன் ஃபார் அத்லெட்டிக் கிளப் பில்பாவோ மேட்ச்சு, ஒன்னொன்னா பேசுவோம். பட் ஃபர்ஸ்ட் இந்த மெஸ்ஸி ஃபோட்டோ போட்டது வந்து எப்படி சொல்றது, ஒரு எ- எனக்கு என்ன என்ன சொல்றதுன்னே தெரியல. அது ஒரு ரொம்ப ஒரு சேடாகவும் இருந்துச்சு ஒரு பக்கம், ஒரு வகையில் ரொம்ப ஹாப்பியாகவும் இருந்துச்சு. தட் இவ்வளோ வருஷம் லைக் அவனை இவ்வளோ லைக் அவன் ஒரு அன்ஃபார்ச்சுனேட் சுச்சுவேஷனில் அவன் கிளப்பு விட்டு போக வேண்டியதாக இருந்துச்சு. ஆனாலும் வந்து அவனுக்கு இந்த கிளப்பு மேலே எவ்வளோ ஒரு லவ் இருக்குது, ரெஸ்பெக்ட் இருக்குன்னு பார்க்குறது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. பட் அட் த சேம் டைம் நம்ம இருக்கிற கண்டிஷனுக்கு நம்ம நினச்சா கூட வந்து ஒரு ஒன் லாஸ்ட் டான்ஸ் வந்து ட்ரை பண்ண முடியாதுங்கிறது ரொம்ப ம். சோகமாக இருந்துச்சு. ஸோ அந்த மெஸ்ஸி போஸ்ட் பார்த்துட்டு நீங்கள் என்ன ரியாக்ட் பண்ணீங்க, நீங்கள் என்ன நினச்சிங்க? நான் வந்து ஆஃபீஸ்ல இருந்தேன். நான் ஆஃபீஸ்ல இருக்கும்போது சும்மா ட்விட்டர் ஓப்பன் பண்ணி என்ன நடக்குது அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது திடீர்னு மெஸ்ஸி கேம்ப் நூல இருக்கிற மாதிரி ஒரு போட்டோ பார்த்தேன். சரி ஏஐ வச்சு நம்ம ஆளுங்க ஏதோ வேலை பார்த்துட்டானுங்க போல அப்படின்னு பார்த்தா ஃபெப்ரிசியோ போட்டிருந்தான். மெஸ்ஸி வந்து கேம்ப் நூ வந்திருக்கான். இந்த மாதிரி யாருக்குமே தெரியாது, நோ மீடியா. மெஸ்ஸி வந்து அப்பனிக்கே பிளான் பண்ணல, சடனா பிளான் பண்ணி போயிருக்கான் அப்படின்னு போட்டிருந்தான். அப்புறம் மெஸ்ஸியோட போஸ்டே நான் பார்த்தேன். நான் வந்து அப்படியே அந்த அந்த போஸ்டையே நான் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 5 நிமிஷம் பார்த்துட்டு இருந்திருப்பேன். அந்த அந்த போட்டோவை, அந்த போஸ்ட அப்படி பார்த்துக்கிட்டே அப்படியே எனக்கு வந்து அப்படியே கொஞ்சம் கண்ணெல்லாம் கலங்க ஆரம்பிச்சிருச்சு மக்களே. ஏன்னா வந்து நான்லாம் வந்து 2006, 2007 அந்த இடத்துல சின்ன நான் குழந்தையா இருக்கும்போது 2008ல இருந்து நான் பார்க்க ஆரம்பிச்சேன். அப்ப வந்து மெஸ்ஸினால தான் நான் அந்த ஃபுட்பாலே பார்க்க ஆரம்பிச்சது. அந்த மாதிரி தான் நிறைய பேர் இருப்பீங்க. நான் வந்து கிட்டத்தட்ட என்ன ஒரு 20 வருஷம் ஆக போதா, 18 வருஷம் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். நான் வந்து என்ன நினைப்பேன்னா அப்பப்போ வந்து நம்ம பார்சலோனா ஃபேன்ஸ் நிறைய பேர் வந்து ரொம்ப தீவிரமான ஃபேன்ஸ் இருப்பாங்க. நானும் ஒரு தீவிரமான ஃபேன் தான். நம்மள பார்சலோனா ஃபேன்ஸ்லயே வந்து நான் ஒரு தீவிரமான ஃபேனு அப்படிங்கிற மாதிரி நினைச்சுக்கிட்டு இருந்தேன். நீ அந்த போட்டோ பார்த்ததுக்கு அப்புறம் மெஸ்ஸி தான் இருக்கிறதுலே ஒரு பார்சலோனா தீவிரமான ஃபேனு அப்படிங்கிறது வந்து எனக்கு வந்து அவன் எந்த அளவு வந்து மெஸ்ஸி வந்து ஒரு பார்சலோனா மேல ஒரு லவ் இருக்கு அவனுக்கு, எந்த அளவு வந்து அவன் கிளப்பை ரெஸ்பெக்ட் பண்றான், எந்த லெவல்ல அவன் வந்து நம்ம கிளப்பை வச்சிருக்கான் மனசுல அப்படிங்கிறது வந்து அப்படியே வந்து எனக்கு அப்படியே ஒரு மாதிரி ஹிட் ஆச்சு. அவன் அந்த எழுதியிருந்தது, அந்த அது வந்து எவ்வளவு ஒரு அவன் வந்து ஒரு ரொம்ப எல்லாருக்குமே தெரியும் ஒரு ரொம்ப இன்ட்ராவர்ட்டான ஆளு. இந்த விஷயம்லாம் போட மாட்டான் அதிகமா. சும்மா இந்த இது ப்ரமோஷனுக்காக சும்மா ஏதாவது மேட்ச் முடிஞ்சதுக்கு அப்புறம் சும்மா இந்த போஸ்ட் ரேண்டமா போட்டு விடுவான். பட் அந்த போஸ்ட் பார்த்து வந்து எனக்கு வந்து அப்படியே டக்குன்னு அந்த மெமரிஸ்லாம் அப்படியே ஞாபகம் வந்தது. அப்படியே 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 டக்குன்னு அப்படியே மைண்டுக்குள்ள வந்துட்டு போச்சு அது எல்லாமே. ஸோ அது வந்து ஒரு ஒரு சர்ரியலான வந்து ஒரு 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 மொமெண்டா இருந்தது. ஏன்னா வந்து நீ சொன்ன மாதிரி ரொம்ப ரொம்ப ஒரு அன்பார்ச்சுனேட், யாருமே எதிர்பார்க்காத நேரத்துல வந்து 2021ல கிளப்பை விட்டு கிளம்பணும் அப்படிங்கிற ஒரு ஒரு சுச்சுவேஷன் வந்தது. ஸோ அதுக்கு எல்லாரும் ஃபேன்ஸா இருக்கட்டும், மெஸ்ஸியா இருக்கட்டும், எவ்வளவு வந்து ஸ்ட்ரகிள் பண்ணோம் அதுக்கப்புறம் வந்து அந்த அந்த வாய்டை வந்து ஃபில் பண்றதுக்கு ஒரு ஒரு பர்சனா நம்ம கிளப்புக்கு அவன் நம்ம கிளப் வந்து இந்த இடத்துல இருக்கு அப்படின்னா ஒரு பெரிய ஃபேஸ் அது அவனாலதான். ஸோ இதை வந்து மறுக்கிறதுக்கு எதுவுமே கிடையாது. நான் பெருமையா சொல்லலாம் இது வந்து நம்ம வந்து. ஸோ அந்த மாதிரி ஒரு இது இருக்கும்போது நம்ம இந்த மாதிரி ஒரு ஒரு மனுஷனுக்கு வந்து ஒரு ஒரு சென்ட் ஆஃப் கிடைக்கலையே அப்படின்னு வந்து எல்லா ஃபேன்ஸும் ஏங்குறது அதுக்கு தான், அவனும் ஏங்குறது அதுக்கு தான். ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்கும்போது இந்த மாதிரி விஷயம் நடந்த போது வந்து அப்படியே ஒரு 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 அது சொல்லவே முடியல. அந்த மாதிரியான ஒரு ஒரு எமோஷன் தான் எனக்கு இருந்தது பர்சனலா. ஆமாம், ஸ்டில் ஐ வில் ஸ்டில் சே நெவர் சே நெவர். இன்னும் வந்து ஏதாவது ஈவன் இஃப் நாட் ரிட்டர்ன் டு த டீம், மேபி ஒரு ஃபேர்வெல் சென்ட் ஆஃப் கொடுக்க வாய்ப்புகள் இருக்கும். புதுசாக ஏதோ ரிப்போர்ட்ஸும் போட்டுட்டு இருந்தாங்க தட் பாசிபிலிட்டி தட் ஒரு ஸ்டாச்சு வைப்பாங்க அப்படிங்கிற மாதிரி போட்டுட்டு இருந்தாங்க. ஆமா ஸோ ஆமா. பெருசாக லைக் ஒன்ஸ் அது நடந்தால் தான் தெரியும். பட் ஐ எம் கிளாட் தட் த கிளப் ரியலைஸ்ட் தட் இப்படி மெஸ்ஸி வந்து இன்னும் வந்து பார்சலோனாவை எவ்வளோ வேல்யூ பண்ணுறான் அப்படிங்கிறத. ஓகே, ஸோ அதான் நம்ம தலைவர் வந்துட்டாரு, கேம்ப்னு தரிசனம் பண்ணிட்டாரு. அண்டு அவர் வந்துட்டு போன நேரத்துல இருந்து வந்து நம்ம பார்சாக்கு வந்து நம்ம வி ப்ரேட் ஃபார் இட் அண்ட் இட் ஹேப்பன்டுங்கிற மாதிரி நல்ல செய்திகளாக வந்துட்டே இருக்கு. ஃபியூ ரிட்டர்ன் ஃப்ரம் இன்ஜுரிஸ் அண்ட் அதுல ஃபர்ஸ்ட் பிகெஸ்ட் ரிட்டர்ன் கேம்ப் நூ ரிட்டர்ன் பத்தி பேசிடுவோமா? எஸ். ஸோ நம்ம போன வீடியோலே வந்து கேம்ப்னோ ஓப்பன் ட்ரைனிங் செஷன் பற்றி பேசினோம். தட் இனிஷியலாக ஒரு ஓப்பன் ட்ரைனிங் செஷன் வச்சுருந்தாங்க கேம்ப்னோவில்
அண்ட் கூடிய சீக்கிரம் நம்ம வந்து ஃபுல் 40,000 கெப்பாசிட்டிக்கு வந்து ஸ்டேடியம் ஓப்பன் பண்ண 45. போகிறோம். 45,000 1000க்கு ஸ்டேடியம் கெப்பாசிட்டி ஓப்பன் பண்ண போகிறோங்கிற நியூஸ் வந்துச்சு. அண்ட் குட் நியூஸ் இஸ் தட் நம்ம நெக்ஸ்ட் சண்டே அத்லெட்டிக் கிளப் பில்பாவ் ஓட ஹோம் மேட்ச் வில் பி அட் கேம்ப் நோ அண்ட் அவர் ரிட்டர்ன் பேக் வித் ஆஃப்டர் எவ்வளோ இயர்ஸ், 2-3 இயர்ஸ் 2.5 years 2.5 years ஆச்சு. 2.5 இயர்ஸ் மான்ஜுயிக்ல ஆடினோம். ஒரு மேட்ச் யோஹான் கிரைஃப் அரினாலாம் ஆடினோம். ஸோ அதுலேருந்து வந்து நம்ம இப்போ கடைசியாக கம்மிங் பேக் டு அவர் ஹோம் கிரவுண்ட் ஸ்பாட்டிஃபை கேம்ப் நோ. அதுவே வந்து ஒரு ரொம்ப என்ன சொல்கிறது, ஒரு இமோஷ்னலான ஒரு விஷயமா இருக்குது. ஏன்னா அந்த ஃபைனான்ஷியல் ஸ்ட்ரகிள் ஆரம்பித்ததுலேருந்து நம்மளுக்கு ஓவராலாக வந்து பெருசாக ஃபுட்பாலிங் வைஸ் நம்மளுக்கு ஒரு என்ன சொல்கிறது பெரிய அச்சீவ்மெண்ட் இல்லை, எக்ஸப்ட் லாஸ்ட் சீசன். ஆஃப்கோர்ஸ் லாஸ்ட் சீசன் நம்ம டொமஸ்டிக் ட்ரபிள் அடித்தோம். பட் ஸ்டில் அ லாட் ஆஃப் ஸ்போர்ட்டிங் ஸ்ட்ரகிள் ஆஸ் அ டீம். மெஸ்ஸி கிளம்புனது அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரகிளிங்கான ஃபேஸில் போயிட்டு இருக்கும் போது இன்னொரு பெரிய ஸ்ட்ரகிளிங் ஃபேக்டர் வாஸ் நம்ம கேம்ப் நோ ரெனோவேஷன்ஸ். ஸோ அது அது முடிஞ்சு இப்போது அட்லீஸ்ட் வி கேன் கம் பேக் டு அ ஹாஃப் கெப்பாசிட்டி. ஏன்னா வந்து மக்களே ஸ்டேடியம் கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் ஆயிருக்கு அண்ட் இட்ஸ் கோயிங் டு அது ப்ராஜெக்ட் கம்ப்ளீட் ஆகும்போது ஆல்மோஸ்ட் ஒரு 100,000 கெப்பாசிட்டி இருக்கும்னு நினைக்கிறேன். 1,10,000. எஸ். ஸோ அவ்வளோ கெப்பாசிட்டி வரும்போது இன்னும் இன்னும் நல்லாயிருக்கும். பட் நவ் வி அட்லீஸ்ட் ஆர் பேக் ஹோம் டு அவர் வெரி ஓன் ஹோம் கிரவுண்ட் ஸ்பாட்டிஃபை கேம்ப்னு. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க ஸ்ரீராம்? ஏன்னா இது ஒரு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம். ஏன்னா நம்ம சொல்லலாம், நீங்கள் ஃபுட்பால் ஆடுறதுக்கு எந்த கிரவுண்டில் ஆடினா என்ன அப்படிங்கிறது. பட் யூ நோ ஹவு இம்பார்ட்டண்ட் ஹோம் க்ரௌட் இஸ். அண்ட் அந்த ஹோம் க்ரௌடோட நாய்ஸ், அந்த அட்மாஸ்பியர் எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் ஃபார் அ டீம் லைக் பார்சலோனா. ஏன்னா நம்மளுக்கு ஒரு ஹியூஜ் மேட்ச் கோயிங் ஃபேன் பேஸ் இருக்குது நம்மளுக்கு. அண்ட் அதை எப்படி பார்க்குறீங்க நீங்கள், இந்த அவர் ரிட்டர்ன் டு ஸ்பாட்டிஃபை கேம்ப்னு? இது வந்து நம்ம லாஸ்ட் வீடியோல பேசின மாதிரி ஃபினான்ஷியல் ஆஸ்பெக்டும் இன்க்ளூடடு. நம்மளோட ஃபேன்ஸ் கிளப் அந்த ஃபுட்பாலிங் வைஸும் சரி, அந்த ஃபேன்ஸ் வர இதுவும் சரி, ஒரு 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 கெமிஸ்ட்ரி பிட்வீன் த ஃபேன்ஸ் அண்ட் பிளேயர்ஸ் அந்த ஆஸ்பெக்ட்லையும் சரி, இது வந்து ரொம்ப ரொம்ப மேசிவ் பூஸ்ட். நான் வந்து என்ன நினைச்சேன்னா, சரி டிசம்பர் ஆயிடும் அப்படின்னு நினைச்சேன். பட் வந்து இது இவ்வளோ சீக்கிரம் வந்து வரும்னு நான் வந்து எதிர்பார்க்கவே இல்லை. எஸ்பெஷலி வந்து 1A கம்ப்ளீட் ஆகிட்டு 1Bயும் கம்ப்ளீட் ஆகணும்னு எதிர்பார்க்கல நான். அப்படி வந்தா கூட 25,000 வரும்னு நினைச்சேன் கெப்பாசிட்டி. பட் 45,000 கெப்பாசிட்டி நமக்கு வந்து இப்போ வந்து கிளியரன்ஸ் கொடுப்பாங்க அப்படின்னு வந்து நான் இவ்வளோ சீக்கிரம் எக்ஸ்பெக்டே பண்ணல. ஸோ ரொம்ப ரொம்ப கிரேட்டான விஷயம். நம்ம வந்து எஸ்பெஷலி இப்போ அத்லெட்டிக் கிளப்லேயே நம்ம இங்கே ஆட போகிறோம் அப்படிங்கிறது வந்து எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கிறது வந்து ஃபினான்ஷியல் ஆஸ்பெக்ட்ல நம்ம வந்து ரொம்ப அடி வாங்கிட்டு இருந்தோம் மாஞ்சுவிக்ல. அது வந்து போகுது அப்படின்னு என்னதான் வந்து நம்மளோட ஃபேன்ஸ் அந்த கெமிஸ்ட்ரி சொன்னா கூட நம்ம கிளப்புக்கு இப்போதைக்கு ரொம்ப தேவை ஃபினான்ஷியல் ஆஸ்பெக்ட் தான். ஸோ அது வந்து ரொம்ப ஒரு பூஸ்ட் இருக்க போகுது அப்படின்னு கிடைக்கிறது வந்து எனக்கு வந்து ரொம்ப ஒரு ஒரு பாசிட்டிவ் சைன். ஒரு ஒரு சரியான ஒரு இது பார்த்தேன். ஜுவான் கார்சியா வந்து கேம்ப்னூல விளையாண்டது கிடையாது. நம்ம இவன் டேனி ஆல்மோ கேம்ப்னூல விளையாண்டது கிடையாது பார்சலோனாக்காக. ஃபெர்மின் லோபஸ் ஆடினது கிடையாது. ராஷ்வர்டு பார்சலோனாக்காக விளையாண்டது கிடையாது. இவன் இந்த பக்கம் ரூனி பாடாச்சி அப்கோர்ஸ் விளையாண்டது கிடையாது. கசாடோ விளையாண்டது கிடையாது. மார்க் பண்டல் விளையாண்டது கிடையாது. இந்த மாதிரி நம்ம ஜெராட் மார்டின் விளையாண்டது கிடையாது. குபார்சி இவன் மாஞ்சுக்குள்ள தானே ஸ்டார்ட் பண்ணான் 2024ல 2023ல. லமீன் மட்டும்தான் லமீன் மட்டும்தான் ஆடி இருக்கான். லமீன் மட்டும் டெபியூ பண்ணியிருக்கான். ஓ, அப்போ நம்ம ஹாஃப் லைக் லாட் ஆஃப் பிளேயர்ஸ் வந்து இன்னும் ஃபர்ஸ்ட் டைம் ஸ்பாட்டிஃபை கேம்ப்ல ஆட போறாங்க. ஆமா. ஸோ அதை பார்த்துட்டு எனக்கு வந்து அடேங்கப்பா ஆமா இல்லை அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு செஷ்னி அப்கோர்ஸ் செஷ்னியும் விளையாண்டானா அவனும் ஃபர்ஸ்ட் டைம். ஸோ இவ்வளோ பிளேயர்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்க போகுது ஸ்பாட்டிஃபை கேம்ப் நோவில். ஸோ சொல்லவே அகாடமி பாய்ஸ்லாம் யோசிச்சு பாருங்களேன். நீங்க சின்ன வயசுல இருந்து லா மாசியால இருந்து வரும்போது the dream is always to play for the first team in the Spotify Camp Nou and the home crowd ஆமா atmosphere. ஆமா ஸோ ஃபெர்மின், கசாடோ, பர்னால், குபார்சி இந்த மாதிரி பிளேயர்ஸ் நம்ம அகாடமி பாய்ஸ் எஸ்பெஷலி. ஸோ அவங்களுக்கு ஒரு ஹியூஜ் மொமெண்ட்டாக இருக்கும். அஃப்கோர்ஸ் அதர் பிளேயர்ஸ்க்கும் வந்து ஸ்பாட்டிஃபை கேம்ப்னுங்கிறது ஒரு ஃபுட்பால் ஐகானிக் ஃபுட்பால் வென்யூஸ், ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஐகானிக் ஃபுட்பால் வென்யூஸ். ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம நிறைய பிளேயர்ஸ் ஃபர்ஸ்ட் டைம் ஆட போகிறாங்கங்கிறது வந்து ஒரு பெரிய சர்ப்ரைஸாக இருக்குது எனக்கு. ஆமா.
எனக்கு டக்குன்னு ஸ்ட்ரைக்கே ஆகல எனக்கு. ச்சே! டக்குன்னு என்னடா ஹிட் ஆகுது, அட ஆமா இல்ல அப்படின்னு. ஆ ஸோ அந்த மாரி தான் அந்த இருந்துச்சு. மாதிரி அந்த மாதிரியான இன்னொரு மிகப்பெரிய விஷயம் ஹான்சி ஃபிளிக். ஆமா. அட அ ஹான்சி ஃபிளிக்கு ஃபர்ஸ்ட் டைம் ஹான்சி ஃபிளிக் பால் பார்க்க போறோம் நம்ம வந்து கேம்ப் நோல. ஸோ எங்க இருந்தாலும் வந்துருங்க மக்களே, நம்ம வாட்ச்லாந்துக்கு ட்ரை பண்றேன் வாட்சலாம். நானு. சண்டே இன்னைக்கு என்னன்னு பாக்குறேன், டெஸ்ட் எஸ். மேட்ச் இருக்கா என்னன்னு தெரியல. என்னன்னு பாக்குறேன், பார்த்துட்டு நான் சொல்றேன். நம்ம என்னன்னு பிளான் பண்ணுவோம் முடிஞ்சதுன்னா. இல்லைன்னா ராகவ் பண்றான் அப்படின்னா நம்ம என்னன்னு உங்களுக்கு போடுறோம். வில் அப்டேட் யூ சூன் ஆன் திஸ். எஸ். கண்டிப்பா, அப்படியே கண்டிப்பா. இன்ஜுரி ரிட்டர்ன்லாம் பேசிடுவோம். எஸ். ஃபர்ஸ்ட்டு வந்து த சூப்பர்மேன் இஸ் பேக். ஜோவான் கார்சியா வந்து நம்ம ஓப்பன் ட்ரைனிங் செஷன்லேயே அவன் ஆக்சுவலி ரிட்டர்ன் வந்துட்டான் பேக் டு ட்ரைனிங். அண்ட் நியூ ரிப்போர்ட்ஸ் வந்து சொல்கிறாங்க தட் ஹீ இஸ் ஃபிட் அண்ட் ரெடி டு ப்ளே ஆர் நெக்ஸ்ட் மேட்ச். ஸோ அந்த ரிட்டர்ன் வந்து நம்மளுக்கு ஒரு சூப்பர் டூப்பர் இம்பார்ட்டண்ட்டான ஒரு ரிட்டர்ன், எஸ்பெஷலி கன்சிடரிங் நம்ம வந்து அடுத்த வாரம் செல்சி ஆடுறோம் மிட் வீக்கு ஆமா சாம்பியன்ஸ் லீக்ல. ஸோ அது ஒரு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ரிட்டர்ன் நம்மளுக்கு. அண்ட் ஆப்வியஸ்லி ஷெஸ்னி கிரெடிட் வேர் டியூ. அவன் வந்து கரெக்டாக எப்போல்லாம் இன்ஜுரி கிரைசிஸ் வந்திருக்கான் அவன் ஸ்டெப் இன் பண்ணியிருக்கான். ஹி ஹஸ் ட்ரைட் ஹிஸ் அவன் பெஸ்ட். வேலையை அதாங்க. அவன்கிட்ட இருந்து பெருசா நம்ம எதிர்பார்க்கறது நம்ம மேலதான் தப்பு. ஆமாம். அவன் வந்து அவன் வேலை அவ்வளவுதான் அவ்வளவுதான். அவனோட லிமிடேஷன்ஸ் அதெல்லாம். அவனால வந்து ஒரு 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 ஜுவான் கார்சியா 100% கொடுப்பான்னா இவனால ஒரு 70% கொடுக்க முடியும். அதை கொடுத்தானா கண்டிப்பா கொடுத்தான். ஸோ அதை வச்சுட்டு வி ஷுட் பி ஹாப்பி. அவ்வளவுதான். அண்ட் ஆமாம். பட் நீங்கள் நான் சொன்ன மாதிரி சாம்பியன்ஸ் லீக் அவன் ரொம்ப க்ரூஷியலாக இருப்பான். ஆமா, அண்ட் அதே மாதிரி இன்னொரு பாயிண்ட் வந்து என்னன்னா, நம்மளோட நம்மளோட பிளேயிங் அவுட் ஆஃப் த பால், இன் பால் பொசிஷனு, இது எல்லாத்துக்குமே வந்து ஜுவான் கார்சியா வந்து ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு 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 குரூஷியல் ஃபேக்டர். நம்மளோட பில்டப்புக்கா இருக்கட்டும், நம்மளோட அவுட் ஆஃப் பொசிஷனுக்கா இருக்கட்டும். அவுட் ஆஃப் பொசிஷன் ஏன் சொல்றேன் அப்படின்னா, அவன் ஸ்வீப்பர் கீப்பரா அவன் வந்து அவனோட பெர்சன்டேஜ் ஸ்வீப்பிங் த பால் வென் வி ஆர் காட் அவுட் ஆஃப் சைடு இல்லாம அவங்க ரீச் பண்றாங்க அப்படின்னா அது வந்து யூரோப்லயே அவன் தான் ஹையஸ்டா இருக்கான். அவன் விளையாண்ட வரைக்கும், நம்ம டீமுக்கு விளையாண்ட வரைக்கும். அப்கோர்ஸ் சாம்பிள் சைஸ் கம்மி தான், ஏன்னா ஒரு 10 கேம் தான் விளையாண்டான்னு நினைக்கிறேன். பட் இருந்தாலும் வந்து ஒரு நல்ல பாசிட்டிவ் சைன். அந்த மாதிரி இருக்கிறது வந்து அப்கோர்ஸ் ஸ்டார்ட் ஸ்டாப்பிங் அவனுக்கு தெரியும். ஒன் ஆன் ஒன் அவன் எவ்வளவு ஒரு ஒரு பெரிய ஒரு ஒரு சேவியர் அப்படிங்கிறதும் நமக்கு தெரியும். அதே மாதிரி இன்பால் வந்து பால் எவ்வளவு அவன் கம்ஃபர்டபுளா இருப்பான், பாஸ் வந்து எவ்வளவு ஈஸியா ஃபைன் பண்ணுவான் அப்படிங்கறது வந்து நம்ம பார்த்தோம். ஸோ இதெல்லாமே வந்து ஒரு ஒரு பெரிய பெரிய ஒரு ஃபேக்டர் இருக்க போகுது ஜுவான் கார்சியா பேக் இன் கோல். அண்ட் யா ஐ திங்க் நீங்கள் நான் சொல்ல வேண்டிய எல்லா பாயிண்ட்டும் கவர் பண்ணிட்டீங்க. ஸோ ஜோன் கார்சியா ரிட்டர்ன்ஸ். ஆஃப்டர் தட் கேப்டன் ரஃபீனியா இஸ் பேக். மக்களே ஃபைனலி வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் இந்த மொமெண்ட்டுக்கு. ராஃபா இஸ் பேக் இன் த ஸ்குவாட் அண்ட் மோஸ்ட் லைக்லி டு பி ஃபிட் ஃபார் பில்பாவோ கேம் அப்படின்னு ரிப்போர்ட் சொல்கிறாங்க. கரெக்டாக நம்ம இந்த ஸ்பாட்டிஃபை கேம்ப்னோ ரிட்டர்ன் வர நேரத்தில், கரெக்டாக நம்ம பாயிண்ட்ஸ் கேப் க்ளோஸ் பண்ணுற நேரத்தில் இந்த இன்ஜுரி பூஸ்ட்ஸ்லாம் வந்து நம்மளுக்கு ரிட்டர்னிங் பிளேயர்ஸ் வந்து நம்மளுக்கு ஒரு பெரிய பூஸ்டாக இன்ஜுரி இருக்குது. ரிட்டர்னியா? இன்ஜுரி பூஸ்ட் திருப்பி போயிட போறாங்க சும்மாரு. இன்ஜுரியிலேருந்து ரிட்டர்ன் வர ஒரு பிளேயர்ஸ் வந்து ஒரு பெரிய பெரிய பூஸ்டாக இருக்குது நம்மளுக்கு. பட் அகைன் வி நீடட் ரஃபினா ஆன் த லெஃப்ட் ஆஸ் என்ன சொல்கிறது, ராஷ்ஃபர்டு வந்து என்னதான் அவன் கோல்ஸ் அண்ட் அசிஸ்ட் எல்லா மேட்சும் ப்ரொவைட் பண்ணாலும் ரஃபீனியாவோட ஒர்க் ரேட், ரஃபீனியாவோட அவுட்புட் யாராலையும் மேட்ச் பண்ண முடியாது. அண்ட் மக்களே, ரஃபீனியா நான் ரஃபீனியா எப்போதுமே சொல்றதுதான், பிளேயிங் 11 நான் போட்டேன் அப்படின்னா என்னோட ஃபர்ஸ்ட் பேரு லெஃப்ட் விங்ல அவன் தான். ஒரு பிளேயரை நான் போடுவேன் அப்படின்னா அவன் தான் ஃபர்ஸ்ட் பேர் எனக்கு வந்து நம்ம டீம்ல. ஸோ ஐ ரெஸ்ட் மை கேஸ் தேர் தான். வேற ஒன்றும் சொல்லவே தேவையில்லை. ரஃபீனியா பற்றி ஒன்றுமே சொல்ல தேவையே இல்லை, எல்லாருக்கும் தெரியும். ஒரு அவனோட பிக் குவாலிட்டி. பூஸ்ட், குவாலிட்டி, அவனோட பிளேயிங் இம்பாக்ட், ஒரு பர்சனாலிட்டியா, அதெல்லாம் தாண்டி அவனோட லீடர்ஷிப் குவாலிட்டி, அவனோட பிரசன்ஸ் இந்த டீம். அவன் இப்போ சில பிளேயர்லாம் இருப்பாங்க, அவங்கள பார்த்தா இப்ப அவன் ஒண்ணுமே பண்ண வேணாம், அவன் போய் யாரையா ப்ரெஸ் பண்றான் அப்படின்னு பார்த்தான்னா அந்த பிளேயரை மொத்த டீமுக்கும் ஒரு 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 பூஸ்ட் ஒன்று வரும். ஏய் அவன் பாரு ரஃபீனியா போய் ப்ரெஸ் பண்றான், நம்மளும் ஏதாவது பண்ணுவோம் வா அப்படின்னு வந்து சில பிளேயர் தான் அந்த மாதிரியான ஒரு 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 லெவல்ல இருப்பாங்க. அந்த மாதிரியான ஒரு பிளேயர் ரஃபீனியா. அவன் ப்ரெஸ் பண்ண ஆரம்பிக்கிறான், ட்ரிகர் அழுத்துறான் அப்படின்னா மொத்த டீமும் நல்லா ப்ரெஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரியான ஒரு பிளேயரு கிளிக்கோட சிஸ்டத்துக்கு வெரி வெரி க்ரூஷியல் ஆஃப் த பால். ஆன் த பால் நமக்கு ஆப்வியஸா தெரியும் எவ்வளவு க்ரூஷியல்னு, பட் ஆஃப் த பாலும் வந்து அவன் வந்து ரொம்ப ரொம்ப க்ரூஷியல். அந்த ஆங்கிளை கரெக்ட் பண்றதா இருக்கட்டும்,
அந்த ப்ரெஸ்ஸோட ட்ரிகரா இருக்கட்டும் எல்லாமே வந்து ரஃபீனியா கிட்ட இருந்து ஸ்டார்ட் ஆகும். அது இல்லாதது நமக்கு நல்லாவே தெரிஞ்சுது இந்த மேட்ச்ல எவ்வளவு இம்பாக்டா இருக்கு அவன் இல்லாதது அப்படிங்கிறது வந்து. ஸோ வந்து பிக் பூஸ்ட். அவன் வந்து எனக்கு ஒரு 10 நிமிஷம் வந்து தலையை காமிச்சா மட்டும் போதும் எனக்கு. நாளைக்கு வந்து நாளைக்கு இல்ல சண்டே வந்து எனக்கு வந்து காமிச்சா கூட போதும் ஸ்பாட்டிஃபை கேம்ப்னுல. மை டே இஸ் டன்ரா அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து சொல்லிடுவேன். ஸோ அந்த மாதிரி ஒரு ஒரு நான் வந்து ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணுவேன் ரஃபினியா ரிட்டனுக்கு. Yes, and last but not the least, Pedri is also very close to returning to match fitness அப்படின்னு சொல்கிறாங்க. ரிப்போர்ட்ஸ் வந்து மேபி நாட் பில்பாவ் மேட்ச் பட் மேபி செல்சி மேட்ச்சுக்கு வந்து அவன் ஸ்குவாட் ஆமா ஆமா அந்த மாதிரி தான் நானும் பார்த்தேன். கரெக்ட் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஸோ அதுவும் கரெக்டாக நம்ம கரெக்டான பிஸ்னஸ் டைம் ஆஃப் த சீசனில் வந்து நம்மளுக்கு கரெக்டாக நம்ம பிளேயர்ஸ் ரிட்டர்ன் வராங்க. அண்ட் பெட்ரி ஆஃப்கோர்ஸ் ஒன்ஸ் அகெயின் ஒன் மோர் பிளேயர். நம்ம வந்து நீங்கள் சொன்ன மாதிரி ரஃபீனியா வந்து ஃபர்ஸ்ட் நேம் வந்து டீம் ஷீட் ஆன் லெஃப்ட் விங் அப்படின்னு சொன்னால் ஃபர்ஸ்ட் நேம் அந்த டீம் ஷீட் இந்த மிட்ஃபீல்ட் அப்படின்னு வந்து நம்ம பெட்ரியோட பேரை சொல்லலாம். ஸோ அவனும் ரிட்டர்ன் வர்றது ரொம்ப க்ரூஷியலாக இருக்கும். ஆப்வியஸ்லி நம்மளுக்கு ஃப்ளிக்கு நம்ம சொல்ல வேணாம், அந்த பிளேயர்ஸை ரஷ் பண்ண தேவையில்லை. ரீலாப்ஸ் ஆகாமல் இன்டிகிரேட் பண்ணுறதை பற்றி நம்மளுக்கு ஃப்ளிக்கு சொல்லவே தேவையில்லை. எனக்கு தெரிஞ்சு அதனாலதான் வந்து ரஃபீனியாவே வந்து ரஷ் பண்ணாம இன்னும் கொஞ்ச நேரம் உட்கார வச்சாங்கிற மாதிரி எனக்கு தோணுது. எனக்கு தெரிஞ்சா அவங்க வந்து நினைச்சிருந்தா ரஃபீனியாவே அவங்க வந்து இன்னும் கொஞ்சம் ஏர்லியா ப்ளே பண்ணிருக்கலாம். பட் அவங்க வந்து அந்த ரிஸ்க் எடுக்க வேண்டாம் அப்படிங்கிற காரணத்துக்காக தான் வந்து அவனை வந்து ஹோல்ட் பேக் பண்ணி பரவாயில்ல லேட் ஆனாலும் பரவாயில்ல அப்படின்னு பண்ணாங்கன்னு தோணுது. அண்ட் ஐ சி இட்ஸ் அ குட் சைன். நீ வந்து எஸ்பெஷலி இந்த மாதிரி மசூல் இன்ஜுரி இருக்கிற பிளேயரை வந்து நீ ரஷ் பண்ணவே கூடாது. அந்த மாதிரி பண்ணி நமக்கு நிறைய பேர் பாஸ்ட் பிளேயர்ஸ் வந்து நிறைய அடி வாங்கியிருக்காங்க. அந்த விஷயத்துல எனக்கு வந்து நம்பிக்கை இருக்கு. இந்த மாதிரி ரஷ் பண்ண மாட்டாங்க. ஃபுல் ஃபிட்னஸ் வந்தாதான் அதனாலதான் நம்ம ஒரு பெரிய எக்ஸாம்பிள் பாக்குறோம். இது வரைக்கும் மார்க் பண்ணாலும் நமக்கு ஸ்டார்டே பண்ணல. ஒரு 15 நிமிஷம் ஆடவே இல்லாம. ஸோ அதுக்கு மெயின் ரீசன் வந்து அவனுக்கு வந்து இன்னும் அவனுக்கு வந்து 18 வயசு தான் ஆகுது. அவனுக்கு வந்து இன்னும் அந்த growth எல்லாம் இப்பதான் ஆயிட்டு இருக்கு. அவனை வந்து ரஷ் பண்ண வேண்டாங்கிற ஒரே காரணத்துக்காக தான் அவனை வந்து ஆடாம இருக்காங்க. ஸோ அதை பத்தி வந்து இது வந்து ஒரு நல்ல விஷயம். நம்மளோட டீம் மேனேஜ்மெண்ட் பண்றது எஸ்பெஷலி வித் பிளேயர்ஸ் அவங்களோட வெல்னஸ் தான் நமக்கு முக்கியம். என்னதான் வந்து கேம் அப்படி இப்படின்னு சொன்னா கூட பிளேயர்ஸோட அட் எண்ட் ஆஃப் தி டே பிளேயர்ஸ் ஆர் நோ அவங்களோட ஹெல்த் ரொம்ப முக்கியம். ஏன்னா அவங்க கிளப்புக்காக ஆடுறாங்க. அவங்களே நம்ம பாத்துக்கல அப்படின்னா நம்ம என்ன பண்றது? ஸோ யா ஐ திங்க் ஆமாம், தட்ஸ் அ குட் நோட் டு மூவ் ஆன் டு நம்ம நெக்ஸ்ட். அண்ட் அது இது ஒரு நடுவில் ஒரு கான்ட்ரவர்சி ஒன்று வந்தது. லமின் யமால் ஸ்பானிஷ் டீமுக்கு போயிட்டு திருப்பி அனுப்பிச்சு விட்டு நம்ம டீமுக்கு கடைசி நேரத்துல ஒரு ஒரு ரிப்போர்ட் அனுப்பிச்சிருக்கானுங்க கம்யூனிகாடோ அபிஷியல் அப்படின்னு. வேலையை வேற லெவலுங்க. மெடிக்கல் டீம் வேலையை பார்த்துட்டான்னு சொன்னேன். சொல்லுங்க நீங்க. மக்களே எனக்கெல்லாம் பியூர் வன்மம் இருக்கு மக்களே. எனக்கு வந்து ஸ்பெயினை பிடிக்கும் அப்படிலாம் பிடிச்சாலும் எனக்கு இந்த ஸ்பெயின் இந்த கோச்சிங் ஸ்டாஃப் மேல பயங்கர வன்மம் இருக்கு. நம்மளோட கேவிக்கு வந்து ஏசியில் வந்தது காரணமே அவனுக்கு தான். சும்மா ஒரு ஃப்ரெண்ட்லி மேட்ச்ல போய் அவன் வந்து ஆல்ரெடி டயர்டா இருக்க பிளேயரை போய் ஆட வச்சு தேவையில்லாம ஒரு ஏசியில் வர வச்சானுங்க. அதுக்கு முன்னாடி பெட்ரியை அப்படிதான் ஸ்பாயில் பண்ணானுங்க ஆட வச்சு ஓவரா ஒரு ஒர்க் லோடு கொடுத்து. இப்ப லமினே அதே மாதிரி தான் ட்ரை பண்ணிருக்கானுங்க. நாளா இதுல வந்து டோட்டலா நீ என்னதான் கடிச்சாலும் சரி யாரா இருந்தாலும் என்னதான் நேஷனல் டீமுக்குலாம் வேர்ல்ட் கப்ல ஆடிக்கலாம். சும்மா வேர்ல்ட் கப் குவாலிஃபயர்லாம் சும்மா சொத்த டீம் யார் வேணா அடிக்கலாம் போயிட்டு. அதுக்கெல்லாம் லமின் யமால் தேவையில்லை. அவன் ரெஸ்ட் எடுக்கட்டும். நல்ல விஷயம் பண்ணியிருக்கானுங்க பார்சலோனா. நான்லாம் பார்சலோனா சைடு தான்ப்பா. நீங்க போடுங்க மக்களே கமெண்ட்ஸ்ல நீங்க என்ன நினைக்கிறீங்க அபவுட் இந்த ஸ்பெயின் கான்ட்ரவர்சி. ஏன்னா இது வந்து ஒரு இன்டர்நேஷ்னல் ட்ரான்ஸ்ஃபர் விண்டோ ஒரு இன்டர்நேஷ்னல் விண்டோ வரும்போதும் வந்து இது ஒரு சண்டையாக இருக்குது. ஸ்பெயின் மேனேஜர் அந்த டெலஃபென்ட்டே ஒன்று சொல்கிறான், ஃப்ளிக் ஒன்று சொல்கிறான், அதுக்கப்புறம் இவனுங்க போட்டு அடிச்சுக்கிட்டே இருக்கானுங்க. பார்சலோனா ஹேஸ் டு ரெஸ்பெக்ட் மை டெசிஷன் தான். அதெல்லாம் பண்ண முடியாது போடா. பட் யா ஆனஸ்ட்லி நீங்கள் கமெண்ட்ஸில் போடுங்க நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த லமின் யமால் சிச்சுவேஷன் பற்றி. அண்ட் ஆஃப்கோர்ஸ் இது வந்து நம்ம லெட்ஸ் மூவ் டு த லாஸ்ட் செக்மெண்ட் இந்த வீடியோவுக்கு. இந்த அத்லெட்டிக் கிளப் பில்பாவ் அட் ஹோம் அட் ஸ்பாட்டிஃபை கேம்ப் நோ. கேட்குறப்பே நல்லா இருக்குடா. அட் ஹோம் ஸ்பாட்டிஃபை கேம்ப் நோன்னு. அத்லெட்டிக் கிளப் இந்த சீசன் எப்படி பர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க, நீங்க என்ன பார்த்துருக்கீங்க பில்பாவ்? கவலைக்கிடமா இருக்கானுங்க அத்லெட்டிக் கிளப் வந்து. சாம்பியன்ஸ் லீக்ல இப்பதான் போன தடவை இப்போ லாஸ்ட் வீக் நம்ம கிளப் ரூஷ் ஆடும் போது அவனுங்க அதே இதுல வந்து அவனுங்க அந்த வீக்கெண்ட் வந்து இது ஆடினானுங்க, நியூ காஸ்ட்ல ஆடினானுங்க. டூல் நின்று செம்மட்டி வாங்கிட்டு வந்திருக்கானுங்க. கடைசி 8 மேட்ச்ல 2 மேட்ச் தான் ஜெயிச்சிருக்கானுங்க.
அத்லெட்டிக் கிளப். ஸோ ரொம்ப ரொம்ப மோசமா இருக்கு அவனுங்களோட இது வந்து. கடைசி மேட்ச் வந்து ரியல் ஓவியோட ஜெயிச்சாங்க லாலிகால. பட் அதுக்கு முன்னாடி தொடர்ந்து லாஸ், தொடர்ந்து டிரா. அவங்களால மேனேஜே பண்ண முடியல. அது வந்து இன்ஜுரி கிரைசிஸும் இருக்கு அவங்களுக்கு வந்து. அதையும் வந்து வி cannot டேக் தட் அவே ஃப்ரம் தம். ஏன்னா வந்து நீக்கோ வில்லியம்ஸ்க்கு வந்து லமீனுக்கு என்ன பிரச்சனையோ அதே தான் அவனுக்கும் groinல தான் பிரச்சனை. ஸோ அவனும் ஹி வாஸ் அவுட் ஃபார் சீசன் ஸ்டார்டிங்லேருந்தே அவன் வந்து அவுட் ஃபார் மோர் தென் 3 months என்னமோ. இப்பதான் இன்ஜுரியிலேருந்து ரிட்டர்ன் வந்திருக்கான். அதே மாதிரி அவங்களுக்கு டிஃபென்ஸ்லயும் கொஞ்சம் வேற ப்ராப்ளம் இருக்கிற மாதிரி தான் இருக்கு. ஏன்னா எல்லா மேட்ச்லையும் கன்சிடர் பண்ணியிருக்காங்க. எல்லா மேட்ச்லையும் கன்சிடர் பண்ணியிருக்காங்க. நோட்டபிளி வந்து வெலன்சியாவோட தோத்துருக்கானுங்க, வில்லாரியலோட தோத்துருக்கானுங்க, ஆர்சனலோட தோத்துருக்கானுங்க, டாட்மண்டோட செம்மடி வாங்கியிருக்கானுங்க. ஸோ இந்த மாதிரி வந்து ரொம்ப ரொம்ப கவலைக்கிடமான நிலையில தான் நம்மளை ஃபேஸ் பண்ண வரானுங்க அத்லெட்டிக் கிளப். இதை வந்து நம்மளால எவ்வளோ மேக்ஸிமைஸ் பண்ண முடியுமோ அவ்வளோ மேக்ஸிமைஸ் பண்ணணும். எஸ்பெஷலி எங்களோட இந்த கேம்ப்னும் வைப்ஸும் வந்தனால, நீ சொன்ன மாதிரி பிளேயர்ஸ் எல்லாமும் இன்ஜுரியிலேருந்து பேக் வரனால, அவங்களும் வந்து நல்ல ஃபார்ம்ல இல்லாதனால இதுதான் வந்து அவங்களை அடிக்கிறதுக்கு சரியான டைம். அதை தான் நம்ம வந்து காட்டணும். ஏன்னா வந்து இனிமே வந்து நோ ஸ்லிப் அப். நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரியே வந்து ஸ்லிப் அப்லாம் பண்ணோம்னா நம்மளுக்கு டாடா போய் சொல்லிடுவானுங்க. ஸோ வந்து அதுக்கெல்லாம் சான்ஸே கொடுக்கக்கூடாது. ஸோ ரியல் மேட்ரிடும் வந்து கொஞ்சம் கொஞ்சம் ஒரு மாதிரியா தான் இருக்காங்க. ஸோ அதை வந்து நம்ம கேபிட்டலைஸ் பண்ணணும். எஸ்பெஷலி வந்து லிவர்பூலோட தோத்தது, இப்போ ராயா வாய்க்கானோட டிரா பண்ணது, அப்படிலாம் வந்து அவங்களுக்கும் கொஞ்சம் வந்து இந்த கொஞ்சம் மீடியால ப்ரெஷர் போயிட்டு இருக்கு. நமக்கு தெரியும் ஸ்பானிஷ் பிக் டீம்ஸ் கொஞ்சம் தோத்தாங்க, கொஞ்சம் ஃபார்ம்ல இல்லைன்னா எந்த மாதிரி ப்ரெஷர் வரும் அப்படின்னு. அதே மாதிரி தான் போயிட்டு இருக்காங்க. ஆல்ரெடி அவனுக்கு ஆரம்பிச்சிட்டானுங்க அங்க உள்ள ஈகோ கிளாஷ் போயிட்டு இருக்கா. இப்ப கோச்சுக்கும் சாபி அலோன்சோக்கும் அங்க எம்பாப்பேக்கும் அங்க வினிஷியஸ்க்குலாம் அப்படின்ற மாதிரி அவனுங்க போட்டு ஆரம்பிச்சிட்டானுங்க அங்க. ஸோ அவங்க நல்லா இல்ல இந்த மாதிரியான போயிட்டு இருக்க சுச்சுவேஷன்ல அதை கேபிட்டலைஸ் பண்ணணும் அப்படின்னா அத்லெட்டிகோ பில்பாவை நம்ம அடிச்சே ஆகணும். அடிக்கிறோம். 5 பாயிண்ட்ஸ் கேப் இல்லப்பா, 3 பாயிண்ட்ஸ் தான் நம்ம வந்து ஓ 3. ஆமா 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 மறந்துட்டேன். ஆமா 3. ஏன்னா நம்ம தான் போன மேட்ச் அவனுக்கு தோத்து டிரா பண்ணானுங்களே. ஆமா ஆமா கரெக்ட் கரெக்ட். கேப்பை க்ளோஸ் பண்ணியாச்சு, ஆல்மோஸ்ட் 3 பாயிண்ட்ஸ்க்கு வந்தாச்சு. ஸோ இனிமே வந்து சீரியஸ் பிஸ்னஸ் இஸ் அபவுட் டு பிகின். அப்படி தான் வந்து இந்த மேட்சோட தலைப்பு செய்தியாக இருக்க போகுது. ஏன்னா அதுக்கப்புறம் இம்பார்ட்டண்ட் யூசிஎல் ஃபிக்சர்ஸ், இம்பார்ட்டண்ட் லாலிகா ஃபிக்சர்ஸ். ஏன்னா பில்பாவுக்கு அப்புறம் நம்ம அடுத்து அத்லெட்டிகோ மட்ரிட் கூடிய சீக்கிரம் வரும் நம்மளுக்கு. மிட் வீக்ல செல்சி இருக்கு, மிட் வீக்கில் சாம்பியன்ஸ் லீக்ல செல்சி இருக்குது. ஸோ நிறைய இம்பார்ட்டண்ட் ஃபிக்சர்ஸ், வெரி பிக் பூஸ்ட் கம்மிங் பேக் டு த ஹோம் ஸ்டேடியம், கம்மிங் பேக் டு பிளேயர்ஸ் ரிட்டர்னிங் ஃப்ரம் இன்ஜுரி. ஸோ இதெல்லாம் பற்றி உங்கள் தாட்ஸ் என்னன்னு எல்லாரும் வந்து காமெண்ட் செக்ஷனில் போடுங்க மக்களே. நம்ம வந்து ரிப்ளை பண்ணுறோம். அண்ட் பில்பாவ் மேட்ச் வாட்ச் அலாங் பற்றி நாங்கள் கூடிய சீக்கிரம் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறோம், எப்போ நடக்குது என்ன பண்ணுறோங்கிறது. அண்ட் ஆப்வியஸ்லி எல்லாமே பண்ணிவிடுங்க. வீடியோவை வந்து நீங்கள் லைக் பண்ணிவிடுங்க, சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அண்ட் நாங்கள் டிஸ்கஸ் பண்ண டாபிக்ஸ், உங்கள் ஒப்பீனியன்ஸ் எல்லாமே வந்து காமெண்ட் செக்ஷனில் போடுங்க. அண்ட் வி வில் ஹோப்ஃபுல்லி see you soon in the Athletic Bilbao watch along. Take care மக்களே. Bye bye.